எடுப்பதா வாழ்க்கை என்றால் பிறருக்கு கொடுப்பதுதான் வாழ்க்கை. வதைப்பதா வாழ்க்கை என்றால் இல்லை இல்லை, அன்பை விதைப்பதுதான் வாழ்க்கை என்று சொல்லி இன்பம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, ஆனந்தம் பொங்க, சிரிப்பு பொங்க, சிந்தனை பொங்க, இந்த பொங்கல் எல்லாருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டி உலகமெங்கும் வாழ்கிற மாலை முரசு செய்திகள் நேயர் பெருமக்களுக்கு எங்கள் குழுவின் சார்பில் இனிமையான பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் பட்டிமன்றம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்குகிறோம். தலைப்பு ரொம்ப எளிமையான அழகான தலைப்பு. பண்டிகைகளால் மகிழ்ச்சி அடைபவர்கள் ஆண்களா பெண்களா? இதான் வழக்கம் போல ஆண்களா பெண்களா தலைப்பு வேற. இந்த தலைப்பு பண்டிகைகளால் ஒவ்வொரு விழாக்கள் வரும்போது, திருவிழா வரும்போதும், எத்தனை விழா வருது. பொங்கல் விழாவில் பாருங்க, பொங்கல் அன்னைக்கு ஒரு அம்மா பானை நிறையா பொங்கலை செஞ்சு வீட்டுக்கார் தலையில கொட்டிருக்கு. அப்படியே பதறி, என்னடி இதான் தலை பொங்கல். எப்படி முத ஜோக்கு ரிச்சிபுரம் புரிச்சு. அது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு. பொங்கல் அன்னைக்கு ஒரு அம்மா இவ்வளவு கரும்பு தூக்கிட்டு போய் வீட்டுக்கார சத்துன்னு தெருவில் ஓட்டு அடிச்சிருக்கு. பூரா விலை விட போகாம ஒழுகுற சாரை போய் குடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அடிங்க, இன்னும் கொஞ்சம் அடிங்க. ஏன்டா கரும்பு வச்சு, ஏமா வீட்டுக்கார போய் நல்ல நாள் அதுமா கரும்பு வச்சு அடிக்கிற? சும்மா இருங்க, அடிக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவன் கரும்போட அடியில சொன்னா அடிச்சிருக்கு விடிய விடிய. அவன் ஈக்கி குத்திக்கிட்டு அதையும் குடிச்சிட்டு ஓட்டிருக்கான் பாரு. இங்கிட்டு அந்த அதுக்கு மேல உள்ளது கிளை எவ்வளவு சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் சொன்னா கூட பொங்கலுக்கு எல்லாருக்கும் நான் வர்றது உரியடி. இளைஞர்கள், கிராமத்து இளைஞராக இருந்தா கண்ணை கட்டிட்டு அதெல்லாம் மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அதுவும் ஆண்களா பெண்களா தலைப்புல பெண் குழந்தை சிரிச்சா கியூட்டம், அப்படி உடஞ்சி கியூட்டியம். நான் சிரிக்கிறேன், குரங்கு குட்டி மாதிரி வந்திருக்கான் பாரு. என்ன முதல்ல அவங்களுக்கு தான் மரியாதை எல்லாமே கொடுத்து நம்ம அது இந்த பிள்ளை சிரிச்சா என்ன சொல்றாங்க? புன்னகை அரசி. அப்ப நாங்க புழுங்க அரிசியா? இவங்களோட புன்னகை அரசி. நாங்க சிரிச்சா பெரிய இழிச்சா போயில இருப்போம் போல, இழிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே அதனால இன்னைக்கு இந்த ஆண்களா பெண்களால யார் மகிழ்ச்சியா இருக்கா? ஆண்கள் பிறந்ததே நாங்க மகிழ்ச்சி. பிறக்கும் போது எனக்கு மகிழ்ச்சி இருந்துச்சா? நான்லாம் பிறக்கும் போது ஆச்சரியம் எல்லாருக்கும். என்ன ஆச்சரியம்னா, கண்ணு எங்கிட்ட இருக்கு, மூக்கு கண்டுபிடிக்கவே எங்க அம்மாவுக்கு 3 நாள் ஆச்சு. உருண்டு அம்மி குலை மாதிரி கிடப்பேன் வீட்டுல வாசல். எங்க அப்பாவே 4 தடவை மீச்சிருக்க. வீச்சு என்ன சத்தம்? அங்கதான் முத்து கிடைக்கும். அப்படியா? நான் குழவிக்கல் நினைச்சேன். உருட்டி உருட்டி விளாண்டுருக்காங்க என்ன. அப்படின்னா என் நிலைமை பாரு. இது ஒரு கோயில் மாதிரி சார், கல்லூரி வாழ்க்கை கோயில் மாதிரி. ஏன்னா எப்படி சாப்பாடுக்கு உப்பு இல்லாட்டி டேஸ்டா இருக்கோ, அதோ வாழ்க்கையில் நட்பு இல்லாட்டி டேஸ்டா இருக்காது. அருமையான நட்பு குடிக்கும். தீபாவளியாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், பொங்கல் திருநாள். இந்த பொங்கலுடைய மையம் என்ன பார்த்தீங்களா? முதல்ல நாள் அன்னைக்கு போகி பண்டிகை. அதுக்கப்புறம் போகி பண்டிகை பழையவனை கழிச்சுறது. தை திருநாள் நம்மளுக்கு பூமிக்கு நெற்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி சொல்கிற ஒரு அருமையான நாள், நன்றி நாள். அதுக்கடுத்து பாருங்க, காணும் பொங்கல். சொந்தங்களை வீட்டுக்கு அழைத்து அவரோட பேசி கண்டு மகிழும் காணும் பொங்கல்னு சொல்லி அழகாக வகுத்தெடுத்திருக்க இந்த விழாவை கொண்டாட போகிறோம். அந்த வகையில் பண்டிகைகளால் மகிழ்ச்சி அடைபவர்கள் ஆண்களாகிய நான்கள் தான் என்று சொல்லி பேசுறதுக்காக நிரம்ப கல்வியாளர், ஒரு பள்ளியினுடைய ஆசிரியராக, அதுவும் நல்லாசிரியராக விருது பெற்றிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர், கோவிச்செட்டிப்பாளையம் பெருந்துறையிலேருந்து வந்திருக்க. எவ்வளோ தூரம் பாருங்க. 3 நாளைக்கு முன்னாடி கிளம்பினார். கட்டன்னு அந்த பஸ்ஸில் ஏறி டயர் தேஞ்சு இன்னைக்கு தான் வந்து சேர்ந்துருக்காருன்னா பாருங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு ஆசிரியர். தமிழை அழகாக கையாள்வார். தமிழ் நயம் சொட்ட இந்த மேடையில் உங்களை மகிழ்விப்பார் நகைச்சுடன் கூடி என்று சொல்லி கோப்பா ரவிக்குமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். அதே அன்னைக்கு பெருமை சேர்த்து பேசுறதுக்காக நிறையா தொலைக்காட்சிகளில் தொடர்களில் நீங்கள் அவங்க பார்த்துருக்கலாம். நகைச்சுவை நிகழ்ச்சியிலையும் நீங்கள் அவங்கள பார்த்துருக்கலாம். இப்போ கூட நல்ல கலகலப்பாக போகக்கூடிய 2-3 சீரியல்களில் முக்கிய ரோலில் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர், இளம் வழக்கறிஞராக இருந்து எப்படித்தனை வேலைகளை செய்கிறாங்கன்ற பெரிய விஷயம். அப்படியாப்பட்ட பெருமைக்குரிய சந்தியா, அவள் சந்தியா என்ற பெயரோடு இருக்கக்கூடிய
சந்தியாவுக்கு இங்கிட்ட இருந்து வர கைதட்டை விட இங்கிட்டு அதிகமாக வருது. பிரிச்சு சரியா? அதே போல் ஐயா, நம்மளும் நீங்களும் பேசினாத்தான் கைதட்டு வாங்கின வழியே நம்ம பச்சை கலர் சேலையோ கருப்பு கலர் சேலையோ நம்ம கட்டி வரல. நம்மளாம் அவங்க மதிக்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம தமிழை மதித்து பேசும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுகளில் ஒரு படைப்பாளருடைய படைப்பு எப்படி இருக்கணும்னா, விமானம் செய்யும் அதிகாரிக்கும் அதே கல்லுடைக்கும் ஒரு கிராமத்து மாணவனுக்கும் போய் சேரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய இடத்து எல்லா தரப்பட்ட மக்களையும் ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான பல்சுவை வித்தகர், நகைச்சுவை இயல்பாக பேசுவார். நீங்கள் நிறையா அவரை தொலைக்காட்சி யூடியூப்பில் நிறையா விஷயத்தில் பார்த்துருக்கலாம். திறம்பட பேசக்கூடிய அவரும் ஒரு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் விருதும் வாங்க காத்திருக்கக்கூடியவர், நிறையா மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அருமையான பணியை செய்யக்கூடிய தேவகோட்டை மகாராஜன் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. என்னுடைய நீண்ட கால நெருங்கிய நண்பர், எல்லாருமே என்னுடைய குடும்ப நண்பர்கள். ஆக அதனால தான் குடும்ப தலைப்பை நாங்கள் வச்சது. ஆண்கள் என்று இவர்கள் 3 பேரும் பேசும்போது, இல்லை பண்டிகைகளால் மகிழ்ச்சி பெண்களுக்கு தாங்க. நிறையா நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் என்ற பெருமைக்குரியவர்கள், பட்டிமன்ற நடுவராகவும் பேச்சாளர் இருக்கக்கூடிய கோயில்பட்டி அன்னபாரதி அவர்கள். பெரிய எலெக்ஷனுக்கு வந்திருக்க சொல்லிட்டு உட்கார மாட்டேன். சரி, அதனை தொடர்ந்து அவங்க நிறைய சீரியல்களில் சிறப்பாக பேசி வரக்கூடியவங்க, திறம்பட பேசி வரக்கூடியவங்க. இப்போ சமீபத்தில் வர்ற 2 சீரியல் முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இளம் வயதிலே பட்டிமன்றமும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி போன பட்டிமன்றத்தில் சிறப்பாக பேசியிருந்தாங்க, இதே மாலை முரசில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆசிரியருக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மூரை சேர்ந்த திருச்சி நர்மதா அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து, குனிஞ்செல்லாம் வணக்கம் சொல்ல தேவையில்லம்மா, நீ ஆளே குனிஞ்ச மாதிரி தான் இருக்க அப்படின்னு. அதெல்லாம் பணிவு பார்த்தீங்களா? பெண்களுடைய பணிவு இங்கே தான் பணிவு. அங்கே என்ன வேலை பெரிய நாடு வருது அப்படின்றது எனக்கு சந்தோஷம். நிறைவாக இருக்கிறவங்க இந்த தமிழ்நாடுடைய கடைக்கோடி கன்னியாகுமரி அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர் நாகர்கோயில். அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றத்தில் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வகுத்து கொண்டு நல்ல பாடல், நல்ல பேச்சு, நல்ல தமிழ் அப்படின்னு சொல்லி திறம்பட பேசி எல்லா பட்டிமன்றத்திலும் நீங்கள் பார்க்கலாம். டிவி ஆஃப் பண்ணால் கூட டிவியில் வெளியே நுழைஞ்சிக்கிட்டு வந்து போயிடும். ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு சார் அப்படின்னு. என்ன ஆஃப் பண்ண பின்னாடி இந்த பிள்ளை வருது, ரொம்ப ஆக்ரோஷமான பிள்ளையாக இருக்கும் போலையே அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நிரம்ப பேசுவாங்க, நிரம்ப பாடுவாங்க, அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரசிகர் கிடைச்சா இன்னும் அவங்களுக்கு சந்தோஷம். நாஞ்சில் NS கிருஷ்ணனை பெற்றுக் கொடுத்த அற்புதமான ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மலர்விழி அவர்களுக்கு பேரெல்லாம் பாருங்க. மலர்விழி, நர்மதா, அன்னபாரதி, இங்கே பாருங்க, ரவிக்குமார், சந்தியா, இப்படி பேர் தமிழ் பேர் இருக்குன்னு சார். எங்கே அன்னைக்கு ஒரு புகழேந்தின்னு பேர் கையேந்தி வெளில நின்றுக்கிட்டு இருக்கேன். இதுதான்பா, இப்படித்தான் பேர். பட்டிமன்றத்துக்கு தரமான பேச்சாளர்கள், தரமான நகைச்சுவையை, நல்ல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. இந்த மேடை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். காரணம், சிரிப்பு மாதிரி ஒரு அரிய மருந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பெஸ்ட்டு மெடிசின் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம வருமானத்தை வச்சு மகிழ்ச்சியாக நம்மளை மாதிரி வாழன்னு நினச்சிங்கன்னா மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அடுத்தவனை மாதிரி வாழன்னு நினச்சிங்கன்னா மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடம் இன்னைக்கு பாருங்கள், நாம் எந்த இடத்துல இருக்கணும்னு முக்கியம் இல்லை, நாம் சந்தோஷமான இடத்துல இருக்குன்னு நினைக்கிறோம். நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்கிறோம்.